உங்களுக்குலாம் தெரியுமா ஏன் பெயின் ஆர்க் பெஸ்ட்டாக இருக்குன்னு? ஏன்னா அங்கே ஜிராயா தான் லீஃப் வில்லேஜ்லேயே பவர்ஃபுல்லாக இருந்தார். அவரே கொன்னதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜுக்கு பெயின் வந்திருப்பான். ஊரே அழிச்சிக்கிட்டு இருப்பான். நருட்டோ கேப்சர் பண்ண தான் வந்திருப்பான். எல்லா நாளும் அங்கே இருக்கிற எல்லா ஷினோபிகிட்டையும் கேட்டுட்டு இருப்பான். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது. ஜுனின்ஸும் கொண்டுட்டு இருப்பான். எந்த ஜுனின்ஸாலையுமே அவனை தடுக்கவே முடியாது. இப்படி இருக்கும்போது அங்கே கக்காஷியும் ஒரு சைடு செத்துருவார். சக்ரா எனர்ஜிலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லா ஜூனிங்ஸையும் அவன் லைனாக கொண்டுகிட்டே இருப்பான். கீபா ஷீனோ இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு சைடு ஆல்மைட்டி புஷ் பெயின் போயிட்டு சுனாடே கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஊரில் எல்லாம் தெரிஞ்சு ஆல்மைட்டி புஷி போடுவான். இந்த கட்டத்தில் நினச்சிருப்போம் இப்போ பெயினை யாராலையுமே தோக்கடிக்கவே முடியாதுன்னு. அப்போ தான் லேடி ஷீமா பார்த்துட்டு நருட்டோவை சம்மன் பண்ணுவாங்க. சாக்குராவும் நருட்டோன்னு கத்துவான். அந்த மாஸ் என்ட்ரி அதுக்காக தான் பெயின் ஆர்க் பெஸ்ட்டாக இருக்குது. நருட்டோவை தவிர வேறு யாராலையுமே இளையாக்கு அடுத்ததாக பெயினை நருட்டோவால் மட்டும் தான் தொட முடிஞ்சுது.